ஒரு தங்கத்தை நம்ம எப்படி பார்த்து வாங்கணும், எந்த டைம்ல வாங்கணும்? இப்போ 22 கேரட் அண்ட் 24 கேரட் ரெண்டு டிஃப்ரெண்ட் சார். புக் மை கோல்டுன்னு வச்சிருக்கோம். அதாவது உங்க பாக்கெட் பண்ணி எடுத்து டெய்லியும் உண்டியல்ல போடுற மாதிரி. உங்களோட ஒரு கெஸிங்க சொல்லுங்க. மேபி 2030ல தங்கத்தோட ரேட் எவ்வளோ சார் இருக்கும்? இப்போ லாஸ்ட் டைம் வந்து அதுக்கு தான் சார் நாங்கள் நிறைய ஸ்கீம் வச்சிருக்கோம். ஆர்டர் மேலா ஸ்கீம்னு வச்சிருக்கோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெறும் 4 கிராம் நெக்லஸ் இருக்கு சார். நம்ம கிட்ட 4 கிராம் தான் நெக்லஸ் கொடுக்குறோம். இப்போ செயின் அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு 4 கிராம் தான் கிடைக்கும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நெக்லஸ் வந்து நம்ம கடையில லெஸ் வெயிட் கலெக்ஷன் இருக்கு சார். இந்த லெஸ் வெயிட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிராம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரி லேவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஃபேக்டரி லேவ் காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்க ப்ராஃபிட்ல உங்களுக்கு ஒரு இது பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 18% இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெறும் 9% தான் கொடுத்துட்டு இருக்கோம் சார். நம்ம வெறும் 9% பாதிக்கு பாதா நான் வேஸ்டேஜ்ல 50% ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, ஒவ்வொரு செலக்டிவ் கலெக்ஷன் ஒரு கடையில போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் நிறைய இருக்கும். பட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா செலக்டிவ் கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து இப்போ சாமி போட்டோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்ப எப்படி யூனிக்கா இருக்கு, எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. லக்ஷ்மி இது. ஆமா சார், ரொம்ப அழகா இருக்கு, யூனிக்கா இருக்கு சார். இது வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 1 பவுண்ட் தான். 1 பவுண்ட் நெக்லஸ் இருக்குன்னு எவ்வளவு சந்தோஷம். அப்போ விக்கிற ரேட்டுக்கு லெஸ் வெயிட்ல வந்து 8 கிராம் இது. 8 கிராம்ஸ் இருக்கு சார். இது பாத்தீங்கன்னா 4 கிராம்ஸ் தான் இருக்கு சார் நம்ம கிட்ட. 4 கிராம்ஸ் லெஸ் வெயிட் கலெக்ஷன்ஸ். இங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா? சோ குழந்தைகளுக்கு பொதுவாக பேபிக்கே போட்டுக்கலாம், நல்லா இதா இருக்கும். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பீகாக் பாருங்க, பீகாக் டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, பீகாக் டிசைன்ஸ் நிறைய மாடல் நம்ம கிட்ட இருக்கு. டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து எனக்கு வேண்டாம் சார், ரொம்ப பிளைனா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் ஐட்டம் இந்த மாதிரி இருக்குங்க. சோ பிளைனா ஸ்டோன் இல்லாம அந்த மாதிரி தான் கஸ்டமர். இதுலயே இப்ப ஏதோ சாமி போட்டோ இருக்கு. சாமி போட்டோ லட்சுமி இருக்கு. லட்சுமி இருக்கு. ஒவ்வொரு ஆரத்துலயும் இருக்கு. ஆமா சார், ஒவ்வொரு இதுலயும் இருக்கு. ஒவ்வொரு காசு இதுலயும் ஒவ்வொரு காசு மாலையில சூப்பர் சூப்பர் சூப்பர். சிங்கிள் காசு மாலையில உங்களுக்கு இருக்கு. ஒரு தங்கத்தை நம்ம எப்படி பார்த்து வாங்கணும், எந்த டைம்ல வாங்கணும்? சார் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் சார், ரேட்டு தான் மெயின் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹெச்ஐடி ஆல்மார்க் தங்க 916 ஆல்மார்க் தங்க நகை இருக்கான்னு பாக்கணும். ஹெச்ஐடி இருக்கு கவர்மெண்ட் முத்திரையோட இருக்கான்னு பாக்கணும். இதை பார்த்து தான் நீங்க வாங்கணும். தரம் வந்து அதுதான் சார். இப்போ இருக்க ரேட்ல வந்து தரம் அதுதான் போகுது. பாருங்க, நம்ம ஹெச்ஐடி ஆல்மார்க் முத்திரை எல்லாமே இதுல இருக்கு. ஸோ நகைக்கு பின்னாடியே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஐடி ஆல்மார்க் இல்லாத ஒரு நகையும் இருக்காதுங்க. இது வந்து கவர்மெண்ட் முத்திரையோட சேல் பண்ணி. இது வந்து 22 கேரட். 22 கேரட் சார். 22 கேரட் உங்களுக்கு அங்க நம்பர் போட்டிருப்பாருங்க. 60 நம்பர் போட்டிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அந்த நம்பர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இது ஹெச்ஐடி நம்பரு, ஹால்மார்க் சீல் இருக்கு பாருங்க. எல்லாமே சீல் இருக்கா? ஓகே ஓகே. நம்ம கடையோட சீல் அதுவும் இருக்காங்க. எல்லாமே எங்க வாங்க எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. ஓகே. நம்ம கிட்ட உள்ள கடையில உள்ள நகைகள் எல்லாமே ஹெச்ஐடி ஆல்மார்க் இருக்காது. 916 ஆல்மார்க். 22 கேரட் அண்ட் 24 கேரட் ரெண்டு டிஃபரெண்ட். சார் 22னா நம்ம வந்து 24னா நம்ம கட்டியா பிஸ்கெட்ஸ் தான் வாங்க முடியும். பிஸ்கெட்டை கட்டியா வாங்க, பிஸ்கெட் அந்த மாதிரி. இதுல வந்து இது வந்து ஐ திங்க் அது கேட்டா ஆர்னமெண்ட்ஸா பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 22 கேரட். 22ல ஆர்னமெண்ட்ஸ் பண்றோம். ஓகே ஓகே. நல்லா இருக்கும். இதுல வந்து செம்பு கலந்துருப்பாங்களா? அந்த அளவுக்கு இல்ல. 916 ஆல்மார்க் அப்படின்னு ஆல்மார்க் இருக்காது. ஆனா இப்ப வந்து தங்கத்துல வந்து இப்ப ஒரு சில இதுல செம்பு கலப்பாங்கல்ல. அந்த அளவுக்கு இல்ல. இது 916 100% இருக்கு. 916 அப்படிதான், அதுக்கு கலக்காம நம்ம வந்து இது பண்ண முடியாது. 916 ஆல்மார்க். இப்படியா தங்கம் பண்ணணும் அப்படின்னா செம்பு கலக்கணும் லைட்டா. ஓகே. 916 100%. இப்ப பியூர்லயே கொண்டு வராங்க. இப்போ பியூர்லி ஜோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. துபாயில வந்து போனோம்னா இப்ப இந்த 24 கேரட்ல பண்ணல. இப்ப நம்ம கிட்டே இருக்குங்க. நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே இருக்கு, கிடைக்கும் அது. ஓகே. நம்ம டைப் எதிர்பார்க்க நம்ம 916 தான் சார். 916 ஆல்மார்க் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. நம்ம தரம் அப்படின்னாவே 916 தங்கம் அப்படின்னாவே 22 கேரட் தான். சரி சார், உங்களுக்கு தங்கத்தை பத்தி நிறைய தெரியுது. இப்போ அவங்களோட ஒரு கெஸிங் சொல்லுங்க. மேபி 2030ல தங்கத்தோட ரேட் எவ்வளவு சார் இருக்கும்? சார் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நான் வரும்போது கேட்பாங்க, உங்களுடைய மேரேஜ் டேட்ல வந்து நீங்க நகை ஒரு தாலிக்குடி வாங்கும்போது ரேட் என்னன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க 1500 சொல்லுவாங்க. அதே அவங்க பொண்ணு கேட்கும்போது எவ்வளோக்கா ரேட் அப்படின்னு சொன்னா 4000 சொல்லுவாங்க. அதே வந்துட்டு அவங்களுடைய பேத்தி பேரனும் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு தான் 11,000. இப்ப ஜென்ரேஷன் இப்ப ரீசெண்டா நகை எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா 1 கிராம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏறக்குறைய 12,000 பக்கம் வந்துருச்சு. 13,000 பக்கம் வந்துட்டு ரீச் ஆயிடுது. கோல்டு ரேட் பொறுத்த வரைக்கும் தங்கம் பாத்தீங்கன்னா ஏறிட்டு தான் இருக்கும், இறங்குமுகம் இல்ல, இது வரைக்கும் இல்ல.
சரிங்களா? மேபி டக்குன்னு ஒரு 2030 வந்து தேர்ட்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு அதாவது 1 லேக் எபோ தாண்டும். இப்போ தாண்டிடுச்சுல. அப்படி தாண்டிச்சு 1 லேக் எபோ இன்னும் தாண்டும். 13,000 ஒரு கிராம் வந்து 13,000. 2030 30 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இருக்கு. நான் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா சார் அப்ப வந்துட்டு 1 கிராம் தங்கம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 பக்கம் ஒரு கிராம் தங்கம். 1 கிராம் வந்து என்னோட 17 அந்த மாதிரி வரும். நான் வந்து 2000 வரலாம். நான் வந்து 2000 கன்ஃபார்மா கிடையாது, வரலாம். இல்ல சார் கண்டிப்பா ஏறும். ஏற்றம். நான் வந்து 2021 எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா 4,500 ரூபா இருந்துச்சு. ஓகே சார். 4,700 ரூபா இருந்துச்சு. ஓகே சார். 12,000 ரூபா இருக்கு. ஸோ இந்த 4 இயர்ஸ் ஆஃப்டர் கோவிட் வந்து தங்கத்தோட ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. இறங்கும் சார். எப்படின்னா ஏறுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் ஏறும். இறங்குறது பாத்தீங்கன்னா 20 ரூபாய் 30 கிராம் தங்கம். அப்படிதான் இறங்கிட்டு இருக்கு. அப்ப தங்கத்துல வந்து தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 100% இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ரெண்டாவது வந்து அசெட். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் தண்ணி ஊத்த வேண்டாம், எதுவும் அசெட் ஃபாலோ பண்ண ஒன்லி பாதுகாப்பு பத்திரமா பாதுகாத்து வச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு growth ஆயிடும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து அதுக்கு தான் சார் நாங்க நிறைய ஸ்கீம் வச்சிருக்கோம். ஆர்டர் மேலா ஸ்கீம்னு வச்சிருக்கோம். அந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து 9 months ஸ்கீம் தான். இந்த ஆர்டர் மேலா ஸ்கீம்ல நீங்க வந்து உங்களுடைய பணத்தை, உங்களுடைய பழைய கோல்டு வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9 months கழிச்சு எடுக்கும்போது நீங்க கொடுக்குற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் பிக்ஸ் பண்ணிக்கலாம். 9 months தாண்டி நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு கோல்டு ரேட்டை பத்தி கவலையே பட வேண்டாம். நீங்க என்ன ரேட் அன்னைக்கு அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கோ அதை பத்தி கவலையே பட வேண்டாம். பட் நீங்க என்னைக்கு பிக்ஸ் பண்ணீங்களோ ரேட் ஆர்டர் போட்டீங்களோ அந்த ரேட் தான் வரும். ரெண்டாவது உங்களுக்கு 0 வேஸ்டேஜ்ல கொடுக்குறோம். உங்களுக்கு ரேட்லயும் பெனிஃபிட், இதுல வேஸ்டேஜ்லயும் பெனிஃபிட், ரெண்டுலயும் பெனிஃபிட் வருது. ஒரு ஸ்கீம் தான் நம்ம கிட்ட இருக்கிறது ஆர்டர் மேலா ஸ்கீம் இருக்காங்க. இது 9 months ஸ்கீம். இது 9 மாசம் ஸ்கீம். நீங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம், அன்னைக்கே புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி நீங்க கொடுக்கலாம். இது சூப்பரான ஸ்கீம். நீங்க ரேட் பத்தி லாஸ்ட் மந்த் ஒரு கஸ்டமர் எடுத்தாங்க. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏறக்கூடிய அவங்க ரேட் டிஃபரெண்டே வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு. ப்ராஃபிட் மட்டும் ரேட்ல ப்ராஃபிட் மட்டும் 1 லட்சம் ரூபாய். இந்த இது வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே வேஸ்டேஜ் 0 வேஸ்டேஜ் தான் பண்றோம். அதுக்கு ஏறக்கூடிய வந்து உங்களுக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,30,000 ரூபாய் சம்திங் வந்துட்டு அவருக்கு ப்ராஃபிட் கேஸ். வெரி ஹாப்பி. உடனே எடுத்து நிறைய வருஷம் இது ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப சூப்பரா போனாருன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஸ்கீம் நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே சார். நிறைய டிஆர் பெரிய கிடையாது. டிஆர் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு சர்வீஸ் மைண்ட்லயும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இப்ப பாத்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் வந்தோடனே பார்த்தது என்னன்னா இந்த தெருவுல ஸ்டார்ட் ஆகிற கடை இந்த தெருவுல. ஆமா, ரெண்டு ஸ்ட்ரீட் இருக்க ஒரே கடை கோயம்புத்தூர். நம்ம பிக்கஸ்ட் ஜுவல்லரி இன் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம பெரிய கடை வீதி டிஆர் ஜுவல்லரி தான் பிக்கஸ்ட். ஆமா, நான் பார்த்ததுல இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, இங்க முடியுது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் வந்து நல்லா ப்ரொமோட் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு நகை வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலியும் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன விஷயம்னா www.drjewelry வெப்சைட் குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஃபேமிலி நீங்க வீட்டுல இருந்தே உங்க அப்பா பாத்துக்கலாம், அம்மா பாத்துக்கலாம், நகை பாத்துக்கலாம், எல்லாமே டிசைன் எல்லாமே பாத்துக்கலாம். எந்த டிசைன் வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். எல்லாமே போட்டோட வருது. இன்னொரு விஷயம், ஐயோ இந்த ஒரு இதுல பாத்துட்டு இந்த ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு பிளெக்சிபிள் ஒரு மைண்ட் வரும். ரேட் தெரியாது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் வந்து இது வந்துட்டு ரேட் கடைக்கு வந்துட்டு பார்க்கும்போது ரேட் ஐயோ ரேட் தெரியாம போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் நம்ம வெப்சைட்ல பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ரேட்டோட உங்களுக்கு வந்துடும். கோல்ட் ரேட்டோட அன்னைக்கு ரேட்டோட வந்துடும். அது மட்டும் இல்லாம டெய்லி அப்டேட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஸ்கவுண்டோட வந்துடும். இப்ப சொன்ன இல்லைங்க 50% ஆஃபர் சொன்ன இல்லைங்களா ஆன் வேஸ்டேஜ்ல, அந்த டிஸ்கவுண்டோட உங்களுக்கு வந்துடும். இந்த ஆப்ஷன் எங்கேயுமே இல்ல. நம்ம டிஆர் பெரிய கடை வீதி டிஆர் ஜுவல்லரி வெப்சைட்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு பெருமையுடன் சொல்லிக்கிறேன் சார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல போயிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். புக் மை கோல்டுன்னு வச்சிருக்கோம். அதாவது உங்க பாக்கெட் பண்ணி எடுத்து டெய்லியும் உண்டியல்ல போடுற மாதிரி. ஓகே கோல்டு உண்டியல் புக் மை கோல்டுன்னு வச்சிருக்கோம். அந்த உண்டியல்ல அந்த கோல்டு உண்டியல்ல டெய்லியும் வந்துட்டு பாக்கெட் மணி இப்ப 50 ரூபாய் சார். இப்ப டீ பார்த்து 20 ரூபாய் சார். நம்ம கடையில கோல்ட வந்து 10 ரூபாய்க்கு சேமிக்கலாம். 10 ரூபாய்க்கு கோல்டு கொடுக்குறோம் நாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா புக் மை கோல்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த புக் மை கோல்டுல நீங்க வந்துட்டு டெய்லி உண்டியல், சங்க உண்டியல் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் எவ்வளவு வேணா போடலாம். அது வந்து இங்க வந்து போடணும் இல்ல. நீங்க ஆன்லைன்ல இருந்து பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் சார். லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம பேரூர் போடுற ரூட்ல வந்துட்டு B1 போலீஸ் ஸ்டேஷன் வழி. அதுக்கு வந்து டிஆர் ஜுவல்லரி போர்டு பெரிய போர்டு போட்டுருக்கோம். இந்த சைடு வைசால் வீதி என்ட்ரன்ஸ் அதுல வந்தா போதும். இந்த சைடு பாத்தீங்கன்னா பெரிய கடை வீதி மசூதி பக்கத்துல வந்து பெரிய கடை வீதி டிஆர் ஜுவல்லரி இருக்கு. அந்த 2 என்ட்ரன்ஸ் வந்து நீங்க வரலாம். லொகேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிக்கப் அண்ட் கார் டிராப் வசதி இருக்காங்க. 30 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்ம 99524338 நம்பர் இருக்கு. நம்ம கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து பிக்கப் அண்ட் டிராப். கோயம்புத்தூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் நம்ம கடையில இருந்து 30 கிலோமீட்டர். நான் வரப்ப எனக்கு 25 கிலோமீட்டர் தான் இருக்குமே. கால் பண்ணீங்கன்னா கூட்டு வந்துடலாம். பிக்கப் அண்ட் டிராப் வசதி இருக்காங்க. இன்னொரு விஷயம்,
இப்போ நகை எடுத்துட்டு போறோம், வண்டி எப்படி அப்படின்னு ஒரு சில டவுட் போடுவாங்க. வண்டி பாத்தீங்கன்னா எங்களுடைய வண்டி, எங்க வண்டி, டிரைவரும் எங்க டிரைவர், நாங்க சம்பளத்துக்கு கொடுத்த டிரைவர், எல்லா வசதி, அதாவது சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நாங்க கொண்டு விடுறோம். அங்க இருந்து வராங்க, வந்து மேபி என்னன்னா கலெக்ஷன் சரியில்லை, கொஞ்சம் எடுக்கல, மேபி எடுக்கல அப்படின்னா டிராப் பண்ணுவாங்களா? 100% பண்ணுவோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு எந்த எடுக்கவும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன் வச்சிருக்கோம். நீங்க இங்க இருந்து இந்த லாஸ்ட் வச்சிருக்கப்ப உங்களுக்கு எடுக்காம யாரும் போக மாட்டாங்க. மறந்துடாதீங்க, உங்க பணம் நிறைய மிச்சமாகும்னு சொன்னா பெரிய கடை வீதி டிஹெச்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்க பணம் நிறைய மிச்சமாகும். மறந்துடாதீங்க, நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னா பெரிய கடை வீதி டிஹெச்லுக்கு வாங்க. சாரே ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ நீங்க எனக்கு மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா.